உலகில் குறையே இல்லாத மனிதன் எவராவது உண்டா? நாம் எல்லோரும் ஏதோ ஒரு விஷயத்தில் நான் மற்றவர்களை விட தாழ்ந்தவன் என்று நினைக்கிறோம். ஆனால் உங்கள் பார்வையில் எது குறை என்று தெரிகிறதோ அதுதான் பிரபஞ்சத்தின் பார்வையில் ஒரு அதிசயமாக இருக்கலாம். இன்று ஒரு கதை சொல்லப் போகிறேன். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு கிராமத்தில் ஒரு மனிதன் இருந்தான். அவனிடம் 2 பானைகள் இருந்தன. தினமும் ஆற்றுக்கு சென்று தண்ணீர் சுமந்து வருவதுதான் அவன் வேலை. ஒரு மூங்கில் கம்பின் இரு பக்கமும் அந்த பானைகளை தூக்கிக் கொண்டு மைல் கணக்கில் நடப்பான். அந்த நல்ல பானைக்கு தன் மீது ஒரு கர்வம். பார்த்தாயா, நான் எவ்வளவு சொட்டு தண்ணீர் கூட வீணாக்காமல் கொண்டு வருகிறேன் என்று பெருமைப்பட்டது. ஆனால் அந்த உடைந்த பானைக்கும் மிகுந்த வேதனை. என்னால் என் எஜமானுக்கு முழு பலனை தர முடியவில்லையே என்று ஒவ்வொரு நாளும் அது அழுது கொண்டிருந்தது. 2 வருடங்கள் கடந்தன. ஒரு நாள் மனமுடைந்த அந்த பானை மனிதனிடம் பேசியது. என்னை மன்னித்து விடுங்கள். இந்த விரிசலால் உங்கள் உழைப்பு பாதியாகிறது. என்னை தூக்கி எறிந்துவிட்டு புது பானை வாங்குங்கள் என்றது. அந்த மனிதன் மென்மையாக சிரித்தான். வருத்தப்படாதே என் நண்பனே. நாளை நாம் ஆற்றிலிருந்து வரும்போது நீ இருக்கும் பக்கத்திலுள்ள பாதையை மட்டும் கவனித்துக் கொண்டு வா என்றான். மறுநாள் அவர்கள் நடக்கும்போது உடைந்த பானை கவனித்தது. அது இருக்கும் பக்கத்தில் அழகான வண்ண மலர்கள், செடிகள் பூத்து குலுங்கின. அந்த பாதையே ஒரு நந்தவனம் போல இருந்தது. ஆனால் அந்த பக்கம் தண்ணீர் சிந்தாத நல்ல பானை இருந்த பக்கமோ வெறும் காய்ந்த மண் மட்டுமே இருந்தது. அந்த மனிதன் சொன்னான், பார்த்தாயா, உன்னிடம் விரிசல் இருப்பது எனக்கு முன்பே தெரியும். அதை பயன்படுத்திக் கொள்ள நான் அந்த பக்கத்தில் மலர் விதைகளை தூவினேன். நீ தினமும் சிந்தி வந்த தண்ணீரில்தான் அந்த விதைகள் வளர்ந்து இன்று பூக்களாகின. நீயாக இருந்ததால்தான் என் வீட்டின் மேஜையை அலங்கரிக்க மலர்கள் கிடைத்தன. நண்பர்களே, உங்கள் குறைகளை நினைத்து வருந்தாதீர்கள். நீங்கள் குறை என்று நினைப்பதுதான் உங்களின் மிகப்பெரிய அடையாளமாக இருக்கலாம். உடைந்த பானை இல்லை என்றால் அந்த பாதையில் பூக்கள் பூத்திருக்காது. உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அக்செப்ட் யோர்செல்ஃப் ஆஸ் யூ ஆர். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குறை என்று நினைத்த விஷயம் எது? அதை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.